மனைவி, குழந்தைகள், அதே போல கவனம் எடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு செலவழித்தல். இது திருமணத்துடைய இலக்குகள்ல உண்டு. திருமணத்துடைய இலக்குகள்ல உண்டு வந்து அதாவது மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, அதாவது கவனம் எடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு செலவு செய்தல். இது பாருங்க, குடும்பம் என்ற ஒன்று இல்லாட்டி இந்த செக்ஷன் வராது. இன்னொருவருக்கு செலவு செய்யற பகுதி வராது. தனக்கு செலவு செய்கின்ற பகுதி தான் அதிகமா இருக்கு. ஒருவர் வந்து யோசிக்கிறாரு, நான் ஏன் அதிகமா சம்பாதிக்கணும் யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்றில் இன்னொருத்தர் திருமணம் முடிச்சது காரணமாகும், அல்ல தான் திருமணம் முடிக்கிற காரணமாகும், அல்ல இன்னொருத்தருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற காரணமாகும். மூணுல ஒன்றுதான். இன்னொருத்தர் திருமணம் முடிச்சது காரணமா இருக்கணும், அல்லது தான் திருமணம் முடிச்சது காரணமா இருக்கணும், இன்னொருத்தருக்கு திருமணம் முடிச்சு வைக்க போறது காரணமா இருக்கணும். இந்த மூணு இல்லைன்னு சொன்னா செலவுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மூணு இல்லைன்னா தனக்கு மட்டும்தான் செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டமுடி ஏற்படும். மற்றபடி செலவுக்கு என்ன ஒரு பிரச்சனை, சிக்கல் என்ற பகுதியே இருக்காது. என்ன காரணம் அப்படி இருக்காதுன்னா, இப்ப இந்த ஒரு சேர்க்கையோட திருமணத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜம்பு போறார், இவர் ஒரு ஜம்பு, ரெண்டு செலவழிக்கிற ரெண்டு பேரும் இருவரும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் சம்பாதிக்கிறார், இவரும் சம்பாதிக்கிறார். அவரோட ஊர்ல ஒரு பேருக்கு ஒரு பேருக்கு, அதுக்கப்புறம் என்ன எதையா அவனுக்கு பொதுவாக எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், அவர் இறந்து போய்விடலாம். அல்லது குடும்பமா வாழ்ற, உண்மையா குடும்பமா வாழ்றானே அவனுக்கு கொடுத்து போட்டு என்ன செய்யணும், இறந்து போனேன். ஏன்னா பின்னால் ஒரு சந்ததி உருவாக்கிப்பான். இவன் அவன் சந்ததி எடுத்து வளர்ப்பான், தத்தெடுத்து குழந்தை, தத்தெடுப்பு குழந்தை என்று சொல்லி என்ன ஒரு புள்ளை எடுத்து இவன் வளர்ப்பான். சோ இதுல அங்க கூட அவன் யாருக்கு செலவழிக்க வேண்டி வரும்னா, என்ன குடும்பமா இருந்த ஒருத்தனுக்கு தான் என்ன செய்ய வேண்டி வரும், செலவழிக்க வேண்டும். செலவு என்ற ஒரு பகுதி வருவதே எதற்காகனா, சரி தனக்கே செலவழிக்கணும். நீ ஒரு அதாவது குடும்பத்துக்கு பிறந்ததுனாலதான் உணவு கூட நீ செலவழிச்சு பண்ணுது. ஒரு குடும்பத்துக்கு பிறந்ததுனாலதான் நீ உணவு கூட என்ன செய்து செலவழிக்கக்கூடிய அந்த நிலை வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒருவர் திருமணம் முடிக்கிறார், திருமணம் முடிச்சோடனே மனைவிக்கு செலவு என்ற பொறுப்பு வருகிறது. பிள்ளை குழந்தைகள் கிடைக்குது, குழந்தைகளுக்கு செலவழிக்கிற பொறுப்பு வருது. அதுக்கு பின்னாலே ஏற்கனவே அதாவது தன தாய் தந்தையர்கள் அவங்க குடும்பனர் ஆகிக்கிறாங்க, அவங்களுக்கு செலவழிக்க வேண்டி வருது. தங்களோட சகோதர சகோதரிகள், தங்களோட பிள்ளைகள், இப்படி ஒரு வட்டத்துக்கு செலவழிக்க வேண்டிய நிலை என்ன செய்யும் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா பாருங்க, திருமண வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் எப்படி நாம் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் சம்பந்தப்படுத்துறானோ அதே போல இந்த செலவை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சம்பந்தப்படுத்துவான். பாருங்க சூரத்து தலாக் 6-7, இதுல அல்லாஹ் தஆலா அதிகமா பேசுறது செலவு பத்தி தான், அதிகமா பேசுறது செலவை பற்றி தான். அதே போல அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துற ஆண்கள் எதை வச்சு, வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களது பொருளாதாரங்களில் அவர்கள் செலவழிப்பதன் காரணமாகவும் அதாவது அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல பணம் கேட்கிற சந்தர்ப்பத்துல தான் உலக மோகம், ஆசை அப்படின்னு சொல்ல முடியும் இஸ்லாத்துல. ஒரு பெண் ஒரு ஆணிடத்துல பணம் கேட்கிற சந்தர்ப்பத்துல 75% இடங்கள்ல உலக மோகம், பணத்தாசைன்னு சொல்ல இயலாது. கேட்பதற்கான அனுமதியும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்கினுஹுன்ன மின் ஹைது சகன்தும், எங்கே நீங்கள் வசிக்கிறீர்களோ அங்கே வசிக்க வையுங்கள். செலவு சகன் மின் உஜுதிக்கும், உங்களது வசதிக்கு ஏற்ப. வலா துதார்ரூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் தீங்கிழைக்க வேண்டாம். நீ துதையுகு அலைகின்ற, நெருக்கடி கொடுப்பதற்காக. அப்படின்னா என்ன, விவாகரத்து பண்ணிடுறது, எப்படியா வெளியேற்றணும், அதுக்காண்டி கரண்ட்டை கட் பண்ணி விடுறது, தண்ணியை கட் பண்ணி விடுறது, அல்லது வேற ஏதாவது சொல்லி விடுறது, ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்களை வெளியேற்றுறது. 3 மாசம் இடத்துல உங்கள்கிட்ட தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதுல மிச்ச கவலையான விஷயம் என்ன சொன்னா, சீதனம் எடுத்த பாட்டி அவர் வெளியேறிக்கணும். ஏன் அது மனைவியோட, அதனால இவர் தான் வெளியேற வேண்டும். அப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்க அதாவது ஆணுடைய அந்த பூரணத்துவமே அங்க என்ன செய்யுது, இல்லாம போகுது. லிதுதையிகு அலைஹின்ன வ இன் குன்ன உலாத்தி ஹம்ரின், அவர்கள் கர்ப்பிணிகளாக இருந்தால் ஃபஅன்ஃபிகு அலைஹின்ன, அவர்களுக்கு செலவழியுங்கள். ஹத்தா யதஅன ஹம்லஹுன்ன, அவங்களுடைய கர்ப்பத்தை அவர்கள் அதாவது பிரசவிக்கின்ற வரைக்கும். ஃபைன் அர்தஅன லக்கும், அதற்கு பின்னால் அவர்கள் பாலூட்டவும் முன் வந்தால், பாருங்க அவட அந்த பெண்ணுடைய குழந்தை அவங்க பாலூட்ட முன் வந்தால் ஃபஆதுஹுன்ன உஜூரஹுன், அதுக்குரிய கூலிகளையும் வழங்கி விடுங்க. உங்களோட பிள்ளை அவட பிள்ளை தான், ஆனா பாலூட்டினா அந்த பாலூட்டுறதுக்குரிய செலவுகளை நீங்க என்ன செய்யணும், வழங்க வேண்டும் சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு மத்தியில் முறையாக ஆலோசனை செய்து கொள்ளுங்கள், ஒரு முடிவுக்கு வந்து கொள்ளுங்க. நீங்கள் அதை கஷ்டமாக கண்டால், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது கஷ்டமாக கண்டால், இன்னொரு பெண் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம், பால் ஊட்டலாம். ரப்பு வந்து தந்தை, தாய், புள்ள மூன்றும் எனக்குரியவர்கள் அடிப்படையில் தான் வசனத்துல பேசுறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, மூன்றுக்கும் நாம் பொறுப்பு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா பேசுறான். அதாவது நீங்க என்ன செய்யுங்க, அதாவது செலவழிங்க, நீங்க பால் ஊட்டுங்க. நீங்கள் கஷ்டமாக கண்டால் இன்னொரு பெண் என்ன செய்யட்டும், பால் ஊட்டுட்டு அந்த குழந்தை வளர்க்கப்படணும், தாய்ப்பால் கொடுக்கப்படணும். அந்த குழந்தை வளர்க்கப்படும், தாய்ப்பால் கொடுக்கப்படணும் இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தந்தையை வைத்து பிள்ளையோ, பெற்றோர்களை வைத்து பிள்ளையோ, பிள்ளையை வைத்து பெற்றோர்களோ பாதிப்புக்குள்ளாக கூடாது. பொறுப்பு நான் தான், பொறுப்பா உங்களோட பிள்ளை நீங்கள் கொல்ல வேண்டாம், நான் தான் ரிஸ்க் அளிக்கிறேன்.
இப்படிதான் அல்லாஹ் தாலாவுடைய அந்த வசனங்கள்லாம் என்ன செய்யுது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்திஹி, வசதி உள்ளவர்கள் வசதிக்கேற்ப செலவழிக்கட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, யாருடைய பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறதோ, ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த அளவிலிருந்து அவர் என்ன செய்யட்டும், செலவழிக்கட்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா, கொடுத்த அளவுக்கே தவிர அல்லாஹ் தாலா சிரமத்தை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துக்கு பின்னால அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துவான். எதுல? குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா செலவினங்கள்ல இதை சொல்லி காட்டுகிறான். எந்த வாழ்க்கையோட சம்பந்தப்படுது? குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையோட செலவு சம்பந்தப்படுது. அப்போ அதனாலதான் என்ன செய்யறான், திருமணம் என்று வார டைம்ல முதல்ல அச்சமூட்டல் எதுக்கு வரும், செலவினத்துக்கு வந்துடும். முடிச்சிடாத, எல்லாம் முடிஞ்சிடும் என்ன அப்படின்னு முதலாவது அதை எடுத்து வைக்கிறது. அதனாலதான் நிறைய பெற்றோர்கள் வந்து அவர் ஆண் குழந்தையை திருமணம் முடிச்சு கொடுக்கக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா என்னது, அதை க்ளோஸ் ஆகுது எல்லாம் அப்படின்னு, அதாவது என்ன, வருமானம் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்துறை மூடப்படுகிறது என்ற ஃபீலிங்ல அவங்க என்ன அந்த இப்பதானே சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாய் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அப்போ பால் மனம் மாறல என்னவாங்க 21 வயசுல, என்ன பால் மனம் மாறல, வயசே 21 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிந்தனை எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார சிந்தனையிலிருந்து வருது. அதெல்லாம் நான் அந்த பின்னால வருவேன் சொல்றதுக்கான காரணம் இதெல்லாம் அந்தந்த தலைப்புக்கு திருமணத்தின் பின்னால் பெற்றோர்களுடைய தலையீடு எந்த அளவுல என்ன செய்யலாம், இஸ்லாம் அனுமதிக்க எந்த அளவுல அதை தடை செய்து அப்படின்ற பகுதி நம்ம தெரிஞ்சு கொள்றதுல பார்க்கலாம். அப்ப இஸ்லாம் செலவீனம் என்ற பகுதி அதோட சம்பந்தப்படுத்துது. மனித உலக வாழ்க்கையோட இயல்பும் அதுதான். முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, மற்ற எல்லா சமுதாயத்தின் திருமணம் என்றது ஒரு ஆண் மகன் வந்து அந்த இடத்துல செலவழிக்க என்ன செய்யறான், முன் வருகிறான். இஸ்லாம் அதை வந்து கடமையாக்கிறது. மற்றவர்கள் புரிந்துணர்வோட 2 பேரும் என்ன செய்யணும், செலவழிக்கணும் என்கின்ற அடிப்படையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே இந்த திருமணத்துடைய இலக்குகள்ல உண்டு இந்த உலகத்திலே பெண்கள், பிள்ளைகள், தந்தை, தாய், சகோதரத்துவம் இவர்கள்லாம் வாழணும் என்றால் அதுக்கு செலவு வேண்டும். செலவு வேண்டும் என்றால் அதனுடைய முதல் இலக்கு என்னதாகும், திருமணம். எங்கேயாவது திருமணம் முடிச்சு வச்சா நம்ம பார்க்கிறோம் வந்து ஒழுக்கப்படுத்த முடியாத பலரை ஒழுக்கப்படுத்திடலாம். தொழில் என்று இல்லாம பேசாம இருந்துகிட்டு இருக்கிற தொழில் போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆண்ட இயற்கையாக பொறுப்புணர்ச்சி, ஆணிடத்துல இயற்கையாக என்ன செய்யும், பொறுப்புணர்ச்சி என்ற ஒரு பகுதி என்ன செய்யும் இருக்கும்.